என்ன பதறல? ஏன் ப்ரோ கேக்குறீங்க? நான் 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து கஷ்டப்பட்டு பால் வாங்கிட்டு வரேன், எல்லாத்தையும் வெளியே கிரவுண்ட் விட்டு அனுப்பிச்சிடுறாங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா அவன் 10,000 12,000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வரான், அதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல? பேட்ஸ்மேன் தொல்லை தாங்கல. யாரு பத்து போறது? நம்ம டீம் தான். சிரிக்கிறடி. இப்ப அவருக்கு எல்லாரும் அவுட் ஆகிட்டு அவ்வளவுதானே? ஆமா ப்ரோ. ஹலோ சார், நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்பவே நான் டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன். சார்ஜ் எடுக்க போறியா? என் டைப் தான் 2% இருக்கு, அதுக்குள்ள சார்ஜ் எடுக்க போறேன்றா? அந்த சார்ஜ் இல்லவா, டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன். ப்ரோ அதான் ப்ரோ வெறுப்பா இருக்கு ப்ரோ. அந்த எம்ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கல்டன் இவங்க எல்லாம் பால வெளியே அடிச்சு பத்துறாங்க ப்ரோ. அவனுக்கு எல்லாம் அப்படியே சுருட்டி தூக்கி போடுவேன். மட்டுமா ஆர்சிபி இந்த பில் சால்ட் மற்றும் பலர் டென்ஷன் ஆகுறாங்க ப்ரோ. சொல்ல போனா அந்த டீம்ல இருக்க மொத்த பேரை தூக்கிடுவேன். ஆனா இப்போதைக்கு ஒரு 3 பேரை மட்டும் தூக்கிக்கிறேன். ஓகே ப்ரோ. இப்ப கூட பாருங்களேன், இன்னைக்கு நம்ம விளையாட போறது எஸ்ஆர்எச் கூட. இதுல டிராவிஸ் செட் இருக்கான், தூக்குவேன். அபிஷேக் சர்மா, அவங்க 2 பேரையும் தூக்குவேன். யோ அபிஷேக் சர்மா ஒரே பேரியா? அப்படியா? அப்ப மொத்தமா உங்க டீம்ல 4 பேர் தூக்குவேன். 4 பேரை தூக்குங்க. அவ்வளவுதான். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு நான் பார்த்ததே இல்லையே, வெறித்தனமான டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு. இவ்வளவு நாள் பும்ரா இந்தியாவை காப்பாத்தி பாத்திருப்ப, ஷமி இந்தியாவை காப்பாத்தி பாத்திருப்ப. பும்ராவும் ஷமி இல்லாதப்ப யார் இந்தியாவை காப்பாத்துறது தெரியுமா? விராட் கோலி. பவுலிங்ல யாரு காப்பாத்துறது தெரியுமா? உங்ககிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்திருப்பாங்க. நான் தான் காப்பாத்துறது டிஎஸ்பி சிராஜ்ல. சரி ப்ரோ, அவர் பிளேல வந்து சூப்பரா போட்டீங்க. அடுத்து டெத்லயும் போடுங்க. டெத் தானே? நான் அந்த பூ போடுறது மாலை போடுறதுலாம் பாத்துக்கிறேன். நீ அந்த ராக்கெட் போட்டு விட்டுருவா. யோ டெத் ஓவர் சொன்னையா? ஏயா டெத் ஓவர்? அந்த போடு. இந்த எவ்வளவு நான் போட மாட்டேன். வாடா ஓபனிங்ல 4 விக்கெட் எடுத்து இந்த 4 6 குடிக்க வைக்கலாம் பாக்கறியா? முடியாது, நீ வச்சுக்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ. நீங்க தமிழ் பிளேயர் 4 பேர் எடுத்துட்டீங்க ப்ரோ டீம்ல. இனிமேல் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் வைக்காதீங்க, ஜிடி குஜராத் தமிழன்ஸ் வச்சிருங்க. எப்படி ஐடியா? ஆமா பால் கொடுங்களேன் பவுலிங் பண்றது. பவுலிங்ல வேணா, சும்மா நில்லு. பவுலிங் கிடையாதா? சரி அப்ப பேட்டிங்கா கொடுங்க. பேட்டிங் கிடையாது, சும்மா நில்லு. ப்ரோ என்ன ப்ரோ பவுலிங் தர மாட்டீங்க, பேட்டிங் தர மாட்டீங்க, சப்ஸ்டிட்யூட்டாவும் இறக்கி விட மாட்டீங்க. அப்ப நான் ஏன் ப்ரோ இந்த டீம்ல இருக்கணும்? ஏய் நீ தான நம்ம டீமோட லக்கி சாம். ஆமா, நீ சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்த கப் அடிச்சிட்டோம், ஏசியா கப்ல இருந்த கப் அடிச்சிட்டோம், ஏசியன் கேம்ஸ்ல இருந்த கப் அடிச்சிட்டோம், பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இருந்த கப் அடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்ப நீ நம்ம டீம்ல இருக்கறீனா நம்ம டீம் கப் அடிக்கும்ல, அதுதான். அப்ப கப்புக்காக மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா, விளையாட வைக்க மாட்டீங்களா? நான் அந்த டீம்ல இருக்க மாட்டேன், நான் போறேன். ஐயோ என் லக்கி சாம் போகுது, என் லக்கி சாம் போகுது. வந்து என்ன நீ பேட்டிங் முடி. வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு. இதுக்கு தானே உன டீம்ல இருக்கதே இல்ல. எஸ்ஆர்எச் கூட மேட்ச் என்னன்னா இப்படி பண்ணிட்டு. எஸ்ஆர்எச் கூட மேட்சா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே? முன்னாள் டீம் அவனை விட்டு வெளுக்கலாம் பாரு. போடு போடா. சூப்பரா, நல்லா விளையாடுறியே. சந்தேகம், நீ இருந்த எல்லா டீமே கப் அடிச்சிருக்கு. இந்த ஆர்சிபி ஒரு 4 வருஷம் இருந்தியே, அது ஏன்டா என்ன கப் அடிக்கல? நாங்கதான் அடிச்சிட்டோமே. நான் ஒன்னு அடிச்சிருவேன் ப்ரோ, சும்மாலாம் சொல்லாதீங்க. நான் அந்த ஆர்சிபி உமன்ஸ் டீம் விளையாண்டாங்கல்ல, அப்ப அங்க சப்போர்ட் பண்றதுக்காக இருந்தேன். அவங்களே கப் அடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் அடிக்கல ப்ரோ, ஆர்சிபி டீம் மட்டும். ஏன்டா டேய், ஆளாளுக்கு 300 அடிப்பீங்கன்னு பார்த்தா 30 ரன் அவுட் ஆவறீங்களே, ஏன்டா அப்படி பண்றீங்க? இல்ல நீங்க எங்க தங்கம். இல்ல கோபப்படாதீங்க. தங்க விக்கிற விலைக்கு நீங்க எங்களுக்கு வந்து செயின்லாம் வாங்கி போடுறீங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட் தானே. அதனாலதான் அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்க அடிக்க மாட்டோம். ஏன்டா டேய், சமாளிக்கலாம்டா, அதுக்கு இந்த அளவுக்கு கேவலமா சமாளிக்க கூடாதுடா. சரி மன்னிச்சுக்கோங்க. இங்க பாரு, இந்த ஒரு மேட்ச் பாப்பேன். இப்ப மட்டும் நீங்க அடிக்கல, அப்புறம் நானே உங்க எல்லாரையும் கை நீட்டி அடிச்சிருவேன். அப்படியா? அவ பந்தய போறா, நீ பந்த போடுறா. சொல்ல சொல்ல கேட்காம அவுட் ஆகு, வெளில போடா. அவுட் ஆனா வந்து கை நீட்டி அடிப்பீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாண்டா, அவுட் ஆனா கை நீட்டி அடிச்சிருவேன். எப்படி அடிப்பீங்கன்னு ஒரு தடவை இப்படிதான் அடிப்பேன். இருங்க, அவுட் ஆகுறேன். ஏன்டா அவுட் ஆகுற? ஏன்டா அவுட் ஆகுற? அடிங்க. நான் அவுட். நீ என்ன பேட்டிங்கே பிடிக்கலடா? ஐயோ அத மறந்துட்டேன். அது உடனே பிடிக்க. தடி அவுட். என்னடா நீ அவுட் ஆயிட்ட? போடா. இன்னொரு வாட்டி அவுட் ஆக போறேன். அவுட். மறுபடியும் அவுட் ஆகுற? போ. இன்னொரு வாட்டி அவுட் ஆயிக்க போ. ஏய் பேட் கம்பின்ஸ், நீ மட்டும் அடிக்கல. இருங்க அடிக்கிறேன். ஐயோ நீ ஒருத்தன் தானே நான் மிரட்டினதை கேட்டு ஒழுங்கா விளையாடுற. அப்படியா? எதுக்கு பசங்களை மிரட்டினீங்க? என்ன சொன்னீங்க? அதுவா, இன்னைக்கு மட்டும் எவனாவது அவுட் ஆனீங்க, நானே என் கை நீட்டி அடிச்சிருவேன்னு சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? ஆமா. ஐயோ தெரியாம ரன் அடிச்சு விட்டேனா? உடனே அவுட் ஆகுது. இங்க பாருங்க, ஏங்க 22 ரன் தாங்க அடிச்சிருக்கேன். முடியாது, நீ அடிச்சிருக்க. நான் எப்படி அடிக்கல? நானு அடுத்த மேட்ச் நான் அடிக்க மாட்டேன், அதுக்காக அடிங்க. அப்ப நான் அடுத்த மேட்ச் அடிச்சுக்கிறேன். ஐயோ இது போய் மாறு வேஷத்துல வரும்.